சிஷியன் மனதிலிருந்தே குரு. அப்பொழுது குரு யார்? சிஷியன் மனம். குரு சங்கல்பம் செய்கிறதற்குள்ள சக்தி யாருக்கு இருக்கிறதோ அவராகும் புரோகிதர், அவரே குரு. அதற்கு உதாரணம், ஒரு கோவில் உண்டாகி அதில் ஒருவர் ஒரு சங்கல்பம் செய்கிறார். யார் அங்கே சங்கல்பம் செய்கிறாரோ அவரே அவ்விடத்தில் புரோகிதர். சங்கல்ப சக்தி எவருக்கு இருக்கிறதோ அவராகும் சங்கல்பிக்கிறவர். அப்படி உள்ளவரை தான் அவ்விடத்தில் தந்திரி என்றும் புரோகிதர் என்றும் சொல்லுகிறார். இந்த விதமாக நமக்கு உலகின்ற சங்கல்பம் எங்கிருந்து உண்டாகிறது? மனதிலிருந்து. அப்பொழுது சங்கல்ப சக்தி யாருக்கு இருக்கிறது? மனதிற்கு. அப்பொழுது புரோகிதர் யார்? மனதாகும். ஆனால் நமக்கு எத்தனை குரு உண்டு? ஒரே ஒரு குரு.